செய்தியை பார்த்து வருகிறோம். புரட்சி பாரதம் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராக உத்தரவிடப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தலைமறைவாகி இருந்த நிலையில் ஆஜராக நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கும் நிலையில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஜெகன்மூர்த்தி ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னெச்சரிக்கையாக தற்போது காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடத்தலுக்கு வாகனம் தந்ததாக கூடுதல் டிஜிபி சற்று முன் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உயர்நீதிமன்றத்தின் வளாகத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். ஆட்கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று நீதிமன்றத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்குடைய விசாரணையானது நடைபெற உள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் கூடுதல் டிஜிபி ஜெயராமனுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் கூடுதல் டிஜிபி ஜெயராமன் தற்பொழுது இந்த வழக்குடைய விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராயிருக்கிறார். இந்த வழக்குடைய விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் விசாரணைக்கு ஆஜராக அரை மணி நேரம் அவகாசம் வேண்டும் என்று நீதிபதியிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த வழக்குடைய விசாரணையை சிறிது நேரம் நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். ஏற்கனவே கூடுதல் டிஜிபி ஜெயராமன் நீதிமன்ற அறையில் இந்த வழக்குடைய விசாரணைக்காக நேரில் ஆஜராயிருக்கிறார். நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக இருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி சார்ந்த புரட்சி பாரதம் கட்சியுடைய நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் தொண்டர்களும் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை நீதிபதி முன்ஜாமீனை மனுவை ரத்து செய்திருந்தால் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில புரட்சி பாரதம் கட்சியுடைய தொண்டர்களும் குவிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வரக்கூடிய அனைவருமே சோதனைக்கு பின்னர் காவல்துறையால் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அனைத்து நுழைவாயிலையும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்துக்கு வரவில்லை. அவருக்காக அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்குடைய விசாரணையானது தொடங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.